ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லி சிம்பிள் சமையல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேரும் நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் காட்டி எனக்கு வீடியோ போடுங்க, நீங்கள் அப்படி போட்டால் உங்களோட எக்ஸ்ப்ரெஷன் பார்த்துட்டு நாங்கள் சமைக்கும்போது எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால ஃபேஸ் காட்டி இனிமேல் வீடியோ போடலான் இருக்கேன். இந்த வீடியோவுக்கு எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கிறத பொறுத்து அடுத்த வீடியோவிலேருந்து நான் வந்துட்டு ஃபேஸ் காட்டிட்டு பண்ணலாமா இல்லை காட்டாமல் பண்ணலாமான்னு டிசைட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எனக்கு அதுக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவிலேருந்து நான் பார்த்துட்டு டிசைட் பண்ணலான் இருக்கேன். என்ன டிஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எப்பயும் நான் சொல்லுவேன் இல்லையா, எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி ஆரம்பிக்க போகிறேன். இது எதுக்கு சொல்கிறேன்னு ஏற்கனவே நான் என்னோட வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் ஒவ்வொரு இது வந்துட்டு நான் ரொம்ப எல்லாருமே யூடியூப்ல இருக்கவங்க எல்லாருமே ஒரு வீடியோ எடுக்கிறாங்கன்னா ரொம்ப அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஸோ நானும் வந்துட்டு இது ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கிறதுனால நான் ரொம்ப இதுக்கும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நான் வந்துட்டு எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நல்லா வரணும் அப்படின்ட்டு நான் இறை வழிபாடு பண்ணுற மாதிரி நினச்சிட்டு தான் நான் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோவிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறேன். அதாவது எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன டிஷ் செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சக்கரை பொங்கல் தான். சக்கரை பொங்கல் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய விதமாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் நான் இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு சக்கரை பொங்கல் தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி கிடையாது. இது வந்துட்டு நான் பிரியாணி அரிசியை பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி அரிசியில் நீங்கள் வந்துட்டு சக்கரை பொங்கல் செஞ்சீங்கன்னா உண்மையாக அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நான் நாற்றுல இருக்கும்போது அங்கெல்லாம் வந்துட்டு 1 கிலோ 25 ரூபா அந்த மாதிரிலாம் விற்கும். சில நேரம் நான் நிறைய வாங்கிட்டு மிச்சப்பட்டுருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நாள் சக்கரை பொங்கல் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிமார்ட் அந்த மாதிரி நிறைய ஸ்டோர்லாம் பார்த்தீங்கன்னா பை 1 get 2 இல்லை பை 1 get 1 அந்த மாதிரிலாம் கூட ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. இல்லை நீங்கள் நிறைய வாங்கிட்டீங்க, உங்ககிட்ட நிறைய மிச்சம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசிக்கு ஈக்குவலாக பிரியாணி அரிசி விற்குது. 48 ரூபா 50 ரூபாவில் தான் நம்ம சாப்பாட்டு அரிசி நல்ல அரிசியாக கிடைக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி இப்போ 50 ரூபாயில் கூட நல்ல பிரியாணி அரிசிலாம் கிடைக்குது. ஸோ நான் பிரியாணி அரிசியை ஒரு கப் எடுத்து நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கழுவிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு அந்த ஒரு கப் அளவுக்கே நான் வந்து தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு கப்புக்கு நான் வந்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தாளித்து ஊற்றுறதுக்கு நெய்க்கு நம்ம அப்புறம் நெய் கூட முந்திரி திராட்சை அப்புறமா டேஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்புறமா ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது 1/2 hourலேயே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் வந்துட்டு இந்த பச்சரிசியை ஃபஸ்ட்டு ஒரு 3 விசில்லேருந்து 4 விசில் ஏற்கனவே நல்லா நான் வந்துட்டு இது கழுவி ஊற வச்சுருக்கிறதுனால நான் வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு நான் வேக வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தேன். ஸோ நம்ம இதில் வந்துட்டு அரிசி 1 அழகு அப்படின்னா 3 அழகு, அதாவது இந்த 3 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த அரிசியை போட்டுட்டு நம்ம ஒரு டம்ளர் அரிசி இல்லையா, நம்ம ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்துட்டு பிரியாணி அரிசி தான் இல்லையா, ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா குழஞ்சி அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெல்லத்தையும் தண்ணியில் போட்டு நல்லா நம்ம இதை வந்துட்டு வெல்லம் கரையிற அளவுக்கு சூடு பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட் பை சைட் நம்ம செய்யும்போது நமக்கு சமையலும் சீக்கிரமாக ஆகிடும். நம்ம இந்த வெல்லம் வந்துட்டு ஏற்கனவே ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 3 மடங்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ இது வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 3 விசில் வந்துட்டு வரட்டும். இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கரைஞ்சிரும் வெல்லம். இதுலேயும் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ நம்ம விசில் வந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியோட சேர்த்து தான் நம்ம வடிகட்டி ஊற்ற போகிறோம். அதனால தண்ணி நிறையவே இருக்கும். நீங்கள் வந்துட்டு பொங்கலுக்கு வந்துட்டு ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு ஓரளவுக்கு வந்துட்டு செமி சாலிடாக இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம இது வந்துட்டு 3 விசில் வரத்துக்கும் இந்த வெல்லம் கரையத்துக்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம 3 விசில்
குக்கர் மூடி போட்டுட்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இப்போ நல்லா விசில் அடங்கின உடனே எடுத்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் அந்த அரிசியை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சு தான் இருக்குது. இப்போ இன்னும் நல்லா இதை நம்ம மேஷ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நம்ம பாகு மாதிரி, அதாவது வெல்லத்தை கரைச்சி மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். அப்படியே வந்துட்டு இதில் ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இதில் வெல்லம் கரையிற அளவுக்கு தான் நான் வந்துட்டு இதை வந்துட்டு தண்ணி ஊற்றி இது நல்லா இந்த மாதிரி நல்லா கருப்பான பாகு வெல்லம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் நல்லா திக்கான டார்க் கலர் உள்ள வெல்லம் எடுத்துக்கிட்டா சக்கரை பொங்கல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது இது நல்லா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கட்டி இல்லாமல் இப்போ தான் ஆஃப் பண்ணுவோம் இல்லையா, கட்டி இருக்காது. நல்லா இதை வந்துட்டு சுண்டி வர அளவுக்கு நம்ம வந்துட்டு இதை வெயிட் பண்ணலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகி வெல்லமும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நம்ம தாளித்து கொட்டலாம். ரசக்கற்பூரமும் ஒரு 5 மினிட் கழித்து நம்ம இதில் தாளித்து கொட்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம பச்சை கற்பூரம் வந்துட்டு ஒரு பிஞ்சு தான் நான் போடுறேன். இது போட்டால் கோயிலில் போடுற நமக்கு கொடுக்குற சக்கரை பொங்கல் மாதிரியே நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். நான் வந்துட்டு ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு அளவு ஒரு பிஞ்ச் வந்துட்டு ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடியை வந்துட்டு நான் போடுறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் நெய்யை தாளித்து ஊற்றி திரும்ப ஸ்டவ்வில் வைக்கலாம். இருங்க, இப்போ நான் வந்துட்டு தாளிப்பு கரண்டி எடுத்து ஒரு இந்த பேன்லேயே வச்சுக்கலாம். பேன்லேயே வச்சு நம்ம வந்துட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு சக்கரை பொங்கலில் இன்னும் நான் வந்துட்டு நெய் போடலை. அதனால் ஒரு 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் அளவுக்கு சக்கரை பொங்கல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய நெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம முந்திரியை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா முந்திரி கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திராட்சை போட்டுக்கலாம். இப்போ இது முதல்ல ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ முந்திரி நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம திராட்சை பழத்தையும் போட்டுக்கலாம். இங்கே பாதாம் வேணுனாலும் போட்டுக்கலாம், உங்களுக்கு எது இருந்தாலும் போட்டுக்கலாம். நமக்கு வந்துட்டு ஸ்வீட் ஐட்டத்துலலாம் இந்த மாதிரி நட்ஸ் போட்டால் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு நல்லா இது வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் கொட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட திராட்சையும் முந்திரியும் நல்லா செவந்துருச்சு. இப்போ திரும்ப நம்ம சக்கரை பொங்கலில் ஸ்டவ்வில் வச்சுட்டு இது நல்லா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சக்கரை பொங்கல் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குன்ட்டு. சில பேர் வந்துட்டு பாசி பருப்பு வந்துட்டு போட்டு சக்கரை பொங்கல் செய்வாங்க. அது வந்துட்டு ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்வா மாதிரி பார்க்கவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பாஸ்மதி ரைஸில் வந்துட்டு சக்கரை பொங்கல் செஞ்சிங்கன்னா உண்மையாக அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்மளோட சக்கரை பொங்கல் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நெய்யோட. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெல்லம் எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சக்கரை பொங்கலை இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா எம்மியாக ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸில் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு ஒரு தரம் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் அடிக்கடி நீங்கள் வந்துட்டு பாஸ்மதி ரைஸில் தான் வந்துட்டு நீங்கள் சக்கரை பொங்கலை ட்ரை பண்ணுவீங்க. பாஸ்மதி ரைஸோட ரேட்டும் ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாது. இப்போல்லாம் சாப்பாட்டு அரிசிக்கு ஈக்குவலாகவே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸும் கிடைக்கிது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலுக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். எப்பயும் சொல்கிற மாதிரி வாழ்க நலமுடன் வளர்க வளமுடன் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.